சாமி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த ரோட்ல திருஷ்டி கழிச்சு போடுறாங்கல்ல, இந்த முட்டை வச்சு இல்லை வந்து இந்த மாதிரி எலும்புச்சம்பளம் இந்த மாதிரி பூசணிக்காய் உடைக்கிறது இந்த மாதிரி திருஷ்டி கழிச்சு போடுறது இப்போ தாண்டறப்ப நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ எனக்கெல்லாம் கால் வலியெல்லாம் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை தருதுல்ல, இது எதுக்காக சாமி தருது? ஆத்ம பிரேலேபனா பஞ்சபூத திக்பந்தனம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பஞ்சபூத கடவுள்கள் இருக்கும். அதில் வந்து ஒருத்தன் வந்து சிரிப்பா, இன்னொருத்தன் வந்து அளவா, இன்னொருத்தன் வந்து சந்தோஷப்படுவா, இன்னொருத்தன் கோபப்படுவா. நிறையா ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. காமான்லேருந்து மோகம் வரைக்கும் எல்லாமே ஒரு ஃபீலிங்ஸ் தான். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வர்றது நம்ம உடம்புல நமக்கு தெரியாமல் ஆவிகள் இருக்கும், சக்திகள் இருக்கும். அதோட சக்தின்னு அதோட நரம்புன்னு சில சைவந்த மூலமானாலும் கெட்ட காற்று மூலமானாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிறந்த ராசி மூலமானாலும் அதில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நைட் நேரத்தில் சில பேரும் முட்டை எலுமிச்சை பழம், சில பேர் கோழி மண்டை கூட போடுவாங்க, பொதுவாக சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணி அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சில மந்திரவாதிகளோ சில ஜோசியர்களோ சொன்னபடியாக இப்படியெல்லாம் 3 தடவை சுற்றி உச்சந்தில் போடுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்டீங்க, அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு மூட்டு வலி வந்திருக்குன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு தீராத முடக்கவாதம் வந்திருக்கும், மூட்டு வலி வந்திருக்கும். அது தகுந்த மாதிரிலாம் எடுத்த உடனே போட்ட உடனே அந்த உச்சந்தில் நீங்கள் தெரியாமல் தாண்டிருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கே பிடிச்சிருக்குதானா உங்கள் ராசி அவங்க ராசி சிங்காக இருக்கணும், சிங்காக இருக்குது, 2 பேருக்கு ஒத்துமையாக போயிருக்கணும். அதனால் அது வந்ததுனால அதே மாதிரி வலி உடனே அட்டாக் ஆகிருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது அந்த மாதிரி பண்ணாலும் மறுபடி உங்களுக்கு சரியாக இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு பசங்கள் வந்து வீட்டில் அழுதுகிட்டே இருப்பாங்க, சில பேருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பாங்க, சில பேருக்கு சைவனே இருக்கும், சில பேருக்கு பெய்களே இருக்கும். அதெல்லாம் சுற்றி போட்ட உடனே அவனுக்கு பண்ணியிருக்க அந்த சைவனை நம்ம தாண்ட உடனே நமக்கு வரும். அதே மாதிரி அவனுக்கு பிடிச்சிருக்க அந்த பெய் தாண்ட உடனே நமக்கே வரும். அது வந்து தெரிஞ்சு தெரியாமல் அவங்க பண்ணுறாங்க. அது பண்ணுறது அந்த பாதிப்பெல்லாம் நிறைய ஜனங்களுக்கு நிறைய மக்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி தொழில் விஷயத்துலேருந்து எந்த விஷயத்தை அட்டாக் பண்ணுறதோ தாண்ட உடனே நமக்கு ஃபோன் பண்ணுங்க, அதுக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஒருவேளை நம்மக்கிட்ட வர வேண்டியது இருந்தால் நீங்கள் வாங்க, உட்காந்து மந்திரத்தில் உட்காந்து எந்த பூஜை மூலமாக பண்ணணுமோ மக்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அது ரொம்ப டேஞ்சரானது. யாரோ வீசி போடுறதுனால நிறைய அப்பாவி மக்களுக்கு இல்லாத பிரச்சனைகள் வருது. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி வீசி போடுறதெல்லாம் வேணாம், நம்மக்கிட்ட வாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் அந்த பானைக்குள்ளே பிடிச்சி காசைக்குள்ளெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு நான் எல்லாம் எந்த வழியில் பண்ணாமல் பண்ணி கொடுக்குற மக்களை ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதனால் பாதிக்கப்பட்ட அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.